ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 45வது அதிகாரம் 17வது வசனம், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்தேன். அப்பா, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி எனக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க. நான் எந்த சூழ்நிலையும் வெட்கப்படாதபடி கலங்காதபடிக்கும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி நான் ஜெபிப்பேன். 2020 எங்கள் சபைக்கு கடந்து போகும்போது அங்கே ஒரு ஊழியக்காரரும் இதே வார்த்தையை கொண்டு பிரசங்கித்தார். அதே வருடம் 2020 மே 31 மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போக போகிறேன், எனக்கான நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கலங்காமல் வெட்கப்படாமல் இருப்பேன்னு சொல்லி எனக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். சில மாதங்களுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு சூழ்நிலை, வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதிகமாக மனதளவில் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் கடந்து வந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் விடலை. ஆண்டவரை, நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று எனக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை நான் அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் அந்த சூழ்நிலையக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலை ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டார். என்னுடைய எல்லா வெட்கத்தின் சூழ்நிலையை மாற்றி போட்டார், கலக்கத்தின் சூழ்நிலையை மாற்றி போட்டார். ஆண்டவர் வந்த நிந்தை அவமானங்களை மாற்றி போட்டார். ஆண்டவர் கொடுத்தார். இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னேன், என்னுடைய பெயரே அறிக்கிட்டு சொன்னேன், ஆண்டவராய், இனி என்னுடைய முகம் வெட்கப்படுவதும் இல்லை, இனி என் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை யாராவது குடும்பத்தின் மத்தியிலையோ இல்லை வேலை ஸ்தலத்திலையோ வேறு ஏதோ ஒரு உறவின் மத்தியிலையோ ஏதோ ஒரு காரியத்தில் வெட்கப்படுற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கார். யாக்கோபின் முகம் இனி வெட்கப்படுவதும் இல்லை, அவன் முகம் இனி செத்து போவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசாயா 61, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய முகத்தை பார்த்த ஒவ்வொருத்தருடைய முகமும் பிரகாசம் அடைந்ததாம். அவரை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.